வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான நல்ல பூ பூக்க காய் காய்க்க எல்லா செடிங்களுக்கும் போடுற ஒரு உரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது மாதிரி எல்லா காய் பூ எல்லாம் நல்லா வர மாதிரி ஒரு ஒரு உரம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுபடி நீங்கள் செய்யுங்க. இப்படி பூக்கும், நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். அந்த மாதிரி ஒரு உரம் நான் சொல்கிறேன், அதன்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் போட்டு தான் இது மாதிரி நல்ல பூ காய் வர்றது என்னோடய தோட்டத்தில். பாருங்கள், மொத்தம் ஆர்கானிக் உரங்கள் தான் என்னோடது ஃபுல்லாக. இதே பாருங்கள், காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் எப்படி காய்ச்சிது ஒரே செடியில். இது ஒரு காய், இது 2 காய். இப்போ தான் ஒரு கிலோ அறுத்தேன். திருப்பியும் அறுவடைக்கு 1 கிலோ காய்க்கு மேலே வந்திருக்கு. மிளகா செடிங்களும் நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், நல்லா வரும். இது மாதிரி பூக்கும், காய் எல்லாமே இது மாதிரி வரும் செழிப்பாக. இதுக்கெல்லாம் நான் எந்த உரமும் இல்லை, ஆர்கானிக் உரங்கள் மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேனே, அந்த உரங்கள் மட்டும்தான். பாருங்கள், இது மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா காய் பூவெல்லாம் எடுங்க. இது நம்ம தோட்டத்துது. பாருங்கள், மிளகா பாருங்கள் எப்படி எவ்வளோ காய்ச்சி தொங்கி நிற்குது. நான் இத்தனைக்கும் டெய்லியும் நான் எடுத்து என்னோடய வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போவும் வந்துன்னு தான் இருக்குது. மிளகா நல்லா காய்ச்சிட்ருக்கு. பூ பாருங்கள், அரும்பு அப்படியே மொட்டு கொத்து கொத்தாக காய்க்குது பாருங்கள். ஒரே இதில் எத்தனை அரும்பு இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. இது மாதிரி உங்கள் வீட்டுங்களில் உங்களுக்கு தேவைக்கு பூ போய் அங்கங்கே வாங்காமல் இது மாதிரி பாருங்கள். இப்போ காய்ச்சது பூத்திருக்கு. இனிமேல் தான் இதெல்லாம் அறுவடை பண்ணணும். மிளகா பாருங்கள், இது வேறு இன்னொரு செடி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். அந்த உரத்தை பற்றி சொல்கிறேன்தோ, அந்த உரம் சொல்கிறேன், அதன்படி போட்டு நீங்கள் பயன்பெறுங்க. எல்லாம் சந்தோஷமாக நல்லா நிறைய விளைச்சல் எல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே கிடைக்கும். ஆர்கானிக்காக வளர்த்த வெந்தயக்கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இது அறுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் நான் அறுக்காமல் இருக்கேன். காய் கடையில் வழக்கமாக வாங்குகிற கடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் காயே வாங்கிறதுக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு என் வீட்டிலே காய் இருக்கும்போது நான் எப்படி அடுத்த இடத்துக்கு போய் வாங்க முடியும் சொல்லுங்கள். நான் வளர்க்குறது ஆர்கானிக் உரம் போட்டு வளர்க்குறேன். எந்த நோய் நொடியும் இருக்காது அதில். எதுக்கு நான் கடைக்கு போய் வாங்கணும்? இதுதான் அந்த உரம். 3 நாளைக்கு முன்னாடி இதை ஊற வச்சேன். இப்போது இது கரெக்டான பதத்துக்கு வந்துருக்கு. இதில் ஒரு லிட்டர் இதில் 1 லிட்டர் ஊற்றினோம்னா 4 ஜக்கு தண்ணி ஊற்றணும். 1 ஊற்றினா 1க்கு 4 விதமாக நீங்கள் ஊற்றணும். நான் ஊற்றி இப்போ கலந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கலந்து காட்டுங்க. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் வேப்பம் புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, வேப்பம் புண்ணாக்கு தான் இது. வெறும் வேப்பம் புண்ணாக்கு கொட்டி ஊற வச்சேன். 3 நாளைக்கு முன்னாடி ஊற வச்சேன். அது இன்றைக்கி 4ஆவது நாள். இன்றைக்கி தான் நான் எடுத்து இதை செடிங்களுக்கெல்லாம் ஊற்ற போகிறேன். இது மாதிரி இது கலக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 ஊற்றிட்டோம்.
தண்ணி வந்து இதில் 4 ஊற்றுவோம். ஊற்றிட்டோம். இப்போது இதில் எல்லா செடிங்களுக்கும் நம்ம ஊற்றிட்டு வரலாம். இது மாதிரி நம்ம கலந்து ஊற்றினோம்னா நல்ல பூக்கும் காய்க்கும். எல்லா பூ காய் எல்லாம் நல்லா வரும். நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இது பாருங்க, காயெல்லாம் எப்படி விட்டுருக்கு. ஏன்னா தண்ணி கீழே போய்டும். இந்த உரம்லாம் நம்ம ஒரு பாதி ஊற்றினா போதும். இதுக்கு நிறைய ஊற்றினோம்னா தண்ணி எல்லாம் கீழே போய்டும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது பாருங்க, இந்த செடிக்கு ஊற்றுங்க. இது 2-3 செடி இருக்குது. இது கீழே போகாது. இதுக்கு ஒரு ஜக்கு கூட ஊற்றுங்க. அப்படியே ஃபுல்லாக தண்ணி மட்டும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு. இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. ஒரு காய், ஒரு காய், இது எல்லாம் பூ, இங்கேயும் பூ பூத்துருக்கு. இந்த மாதிரி இதுக்கும் ஊற்றுங்க. சரி, தண்ணி மட்டும் வேஸ்ட் ஆகாமல் ஊற்றுங்க. நிறைய ஊற்றாதீங்க. அப்படியே ஹோல்ஸ் வழியாக வெளியில் போயிடும். நாளைக்கு காலையில் கொஞ்சம் அதை அந்த வேர் பக்கம் வந்து போட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. அப்போ வந்து அந்த காற்று ஓட்டம் நல்லா வரும். மண்புழு நல்லா உருவாகும். செடி நல்லா வரும். நல்லா காய் பூ எல்லாம் நல்லா வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த செடியை கொஞ்சம் கலரி விடணும். பாருங்க, மிளகாய் எவ்வளோ காய்க்குது. இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி உரங்கள் மட்டும்தான் போடுறேன். செடிங்களுக்கு இது மேலே செடிங்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம எந்த காயும் அறுக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த கசப்பு தன்மை இருக்கும். நமக்கு எந்த எஃபெக்டும் வராது. ஏன்னா அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால் லைட்டாக போட்டு இது பண்ணி செடிங்களுக்கு தெளித்து விட்டால் அந்த எறும்பு வராது. இந்த அஸ்வினி பூச்சி வராது. இது மாதிரி எல்லாம் எந்த பூச்சும் வராது. நல்லா இருக்கும். செடி நல்லா தண்ணீர் விட்டு நல்லா வரும். இது மாதிரி செய்யுங்க. மிளகாயெல்லாம் நல்லா வருது பாருங்கள். வெயில் காலத்துக்கு இது மாதிரி லிக்யூடாக தான் ஊற்றணுமே. நீங்கள் அப்படியே ஒரு இதுவாக போட்டுறாதீங்க. அப்படியே நம்ம இதே புண்ணாக்கு கூட நம்ம வெயில் காலத்தில் மழை காலத்தில் வந்து நம்ம செடி சுற்றி போட்டு விட்டுடலாம். ஆனால் இப்போது எந்த அளவுக்கு எல்லாமே லிக்யூடாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடி நல்லா தளிர் விட்டு நல்லா வரும். இந்த செடியும் பாருங்கள், இது சரியாக போயிடுச்சு. இது சரியாக வரலன்னு நினச்சேன். இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நான் இப்படி தான் ஊற்றுறது. இன்னும் 4-5 உரங்க இருக்குது. அதையும் பின்னாடி இப்போ விட்டுடுங்க. அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நல்லா அந்த மாதிரி பூக்கிறதுக்கு, இந்த மாதிரி காய்க்கிறதுக்கெல்லாம். பாருங்கள், ஒரு நாள் நான் வெளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றாம விட்டேன். செடி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. இதுக்கும் ஊற்றுங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. ஆனால் கீழே போகிற அளவுக்கு ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம உரம் அந்த வேப்பம் புண்ணாக்கெல்லாம் நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம். வேஸ்ட்டாக போகாமல் நம்ம இது பண்ணணும். இந்த ஆர்கானிக் உரங்கள் தான் ஆர்கானிக் உரங்களாக வேப்பம் புண்ணாக்கெல்லாம் ஆர்கானிக்காக எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஹெல்த்துக்கு. இது மாதிரி போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். செடிங்கெல்லாம் நல்லா வரும். முதல்ல மஞ்சள் எவ்வளோ மஞ்சள் வந்துக்குது பாருங்க. இதை ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணோம். அடுத்த வருஷத்துக்கும் இதை நட்டு வச்சாக்கா மஞ்சள் நல்லா வரும். இவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு. இன்னும் இருக்குது. அங்கங்கே எடுத்து அறுவடை பண்ணணும். எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கு இப்போ வந்து வெயில் காலத்துக்கு நீங்கள் லிக்யூடாக எப்படி உரம் போடணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி உரம் போடுங்க.
எல்லாமே லிக்விடு ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா செடி நல்லா வருங்க. இப்போத்துக்கு லிக்விடாக தான் நீங்கள் தரணும் எல்லா செடிங்களுக்கும். இது பாருங்கள், மிளகா செடியெல்லாம் இன்னும் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். தளிர் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக பூக்குது. தளிர் பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் இது மாதிரி ஊற்றி வச்சோம்னா நம்ம முல்லை செடி இது புதுசாக எப்படி தளிர் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக தளிர் வந்திருக்கு. இனிமேல் வந்து இது நல்லா பூக்கும். ரோஸ் செடிங்கெல்லாம் பாருங்கள், இது கீழே இருக்குது. இது கொஞ்சம் பார்க்க முடியாமல் விட்டுட்டுருக்கேன். இப்போ நட்ட இதை பாருங்கள், பதியம் போட்டு எடுத்து சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ செடி வந்து இந்த இதில் தான் வச்சுருக்கேன். அந்த உரங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் என்னோடய வீட்டு கழிவுங்கள்லாம் இதில் தான் எடுத்துன்னு வந்து கொட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள் என்ன நல்லா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி பாங்கு பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் தேவையானதெல்லாம் நல்லா ஊற்றி இது மாதிரி வளர்க்க வச்சு தான் இதெல்லாம் நல்லா வருது. இதெல்லாம் வேப்ப புண்ணாக்கு தான், நான் வேறு எதையும் போடல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, வெறும் வேப்பம் புண்ணாக்கு தான் நான் போட்டேன். வேப்பம் புண்ணாக்கு கரைச்சல் நீ 3 நாள் இன்னும் 5 நாள் 10 நாள் கூட ஊற வைங்க. அது நல்லா நொதிச்சு வந்தால் இன்னும் நல்ல செடி வரும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வந்து 4ஆவது நாளே எடுத்துட்டேன் நான். நீங்கள் போட்டு ஊற வச்சுடுங்க, ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் கூட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த தண்ணி ரேஷோ கலக்குறீங்க பாருங்க, தண்ணி அது மட்டும் கொஞ்சம் நாள் பட விட்டிங்கன்னா, ஒரு இப்போ 4 கலந்தோம், நீங்கள் ஒரு 5 6 கூட கலந்துக்கலாம். ஒரு 1 லிட்டருக்கு 6 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, அந்த மாதிரி ஊற்றுங்க. இப்போ இது 2 நாள் தான் 4 நாள் தான் ஊற வச்சதுனால நான் கம்மியாகவே போட்டிருக்கேன். அதாவது 4 ஜக்கு மட்டும் ஊற்றிருக்கேன். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவை எப்படி இருக்குது என்னோடய வீடியோன்னு சொல்லுங்கள் நீங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.